வீட்டுக்குள்ள வெக்கையா இருக்கு, படுக்க அவளை. நமக்கு இந்த மரத்தடி நனலு தான் சரி. ராத்திரியும் பகலும் நம்ம இங்கனதான் கிடக்கும். பாவம் பிள்ளைலாம் ராத்திரி இப்படித்தானே வெக்கையில கிடக்கும். உள்ள சன்னல் இருக்கிறதுனால அதை கொஞ்சம் திறந்து வச்சுக்கிட்டு டேபிள் ஃபேனுகளையும் இந்த மேல உள்ள ஃபேனையும் போட்டுக்கிட்டு தூங்குதுவே. பேச அடிக்க பிள்ளைகளுக்கு ஒரு ஏசி ஈசியெல்லாம் வாங்கி போடுவோம்மா. இன்னும் வெயில் அடுத்த மாசமும் சுட்டெல்லாம் இருக்கும். இந்த வாரம் கடையில போய் விசாரிப்போம், என்ன விலை சொல்லியா என்னன்னு பார்த்துட்டு வருவோம். மனசா உமரா அப்படி நான் என்ன சொல்லிட்டேன்னு நீருங்க வந்து இருக்கீரு. உடம்பு கை கால் வலி எல்லாம் இருக்குன்னு சொன்னீல்ல, உள்ள போய் படுக்க வேண்டியதானே. எதுக்கு இங்க வெக்கையில வந்து கிடக்கீரு? தோட்டத்துக்கு போறேன்னு கிளாச்சிக்கிட்டு வந்ததும் தோட்டத்துக்கு தான் போயிட்டீருன்னு பார்த்தேன். இங்க நான் உட்கார்ந்துக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிய? ஆமா, உடம்பெல்லாம் வலிக்கதான் செய்யுது. நீ எனக்கு ஏதாவது பண்றியாக்கும்? நான் என்னத்த பண்ணியது? யாரும் என்ன படங்க மிதிக்கட்டுமா? அந்த அளவுக்கு ஒண்ணு போட்டுடலான்னு பார்த்துட்டா தானே. வேற உடம்பு வலிக்குன்னு சொல்லி இவருக்கு வேற நான் என்ன செய்யுது? படுக்க போட்டு மேலே ஏறி மிதிக்க தான் செய்யணும். திங்கு திங்குன்னு கொஞ்சம் உடம்பு வலி கேட்குமான்னு. இல்லைன்னா வாங்க சுடு தண்ணி போட்டு தாரேன், நல்லா சூடா குளிங்க, கொஞ்சம் உடம்புக்கு வலி போகும். ஆமா, ஏற்கனவே வெயில் சுட்டு அரிக்குதான். இதுல சுடு தண்ணியில குளிச்சா வழங்கதான் செய்யும். அங்க பச்சை தண்ணியை திறந்தாலே அது சுடு தண்ணியா தான் வருது. வெந்து போயும் போ. வேற உடம்பு வலிக்கு நான் என்னத்த செய்யுங்க? அப்ப என்ன போய் ஆஸ்பத்திரியில போய் பார்த்துட்டு மாத்திரை வாங்கிட்டு வாங்க போங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சா எல்லாம் சரியாயிடும். சரியா தூக்கமே இல்ல வர வர, அதான் அப்படி இருக்குன்னு நினைக்கேன். வயசாவது போய் எதுனாலும் ஆஸ்பத்திரியில ஒரே போய் பார்த்துட்டு வந்துடும். சும்மா அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காதியோ. ஒரு நேரம் இந்த வேலைக்கு தோட்டத்துக்கு போகலன்னா உங்களால இருக்க இயலாது. இன்னைக்கு இப்படி வந்து கிடக்கிறதுனா உங்களுக்கு ரொம்ப முடியலன்னா தானே இப்படி கிடப்பியது. என்ன வாரியரை நான் கூப்பிட்டு போறேன் ஆஸ்பத்திரிக்கு. 12 மணி பஸ்ஸுக்கா போவோம். வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் கொஞ்ச நேரம் படுத்து எந்திக்கேன். சொன்னா இப்படிதான் ஒன்றும் கேட்க முடியாது. என்ன ஒரு ஆட்டுக்கால் வாங்கி சூப்புக்கு இப்போ எதுவும் போட்டு தரட்டுமா? வேண்டாம், வேற அதை வாங்குறதுக்கு நீ என்னைய தானே போக சொல்லுவா. அதுக்குள்ள என்னால இப்ப இந்த வெயிலுக்குள்ள அலைய இயலாதம்மா. ஆமா, வேற இந்த பிள்ளைகளும் போச்சுன்னா போமட்டாலும் வேற உங்களை தானே போக சொல்லுவேன். அதுக்குதான் எனக்கு ஒண்ணும் வேண்டாங்க. போ போய் நீ உன் வேலையே பாரு. நான் கொஞ்ச நேரம் இல்ல படுக்கேன், படுத்து தூங்க விடு, எழுப்பாத. இங்கன படுத்து என்னன்னு தூக்கம் வர உள்ள போய் படுக்க வேண்டியது தானே. உள்ள வெக்கையா இருக்குன்னு தான் நானே இங்கன படுத்து கிடக்கேன். போ போ போய் வேலையை பாரு. நானே பிள்ளைகள் வெக்கையில கிடக்க ராத்திரி என்னன்னு தூங்குமோ தெரியலையா, அதுகளுக்கு ஒரு ஏசி வாங்கலாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன சாயங்காலம் வாரியா? ஏசி விட பார்த்து வச்சுட்டு வருவோம். இஎம்ஐலனாலும் கட்டிக்கிடலாம். கொஞ்சம் அட்வான்ஸ் காசு மட்டும் கொடுத்தோன்னு வை, வீட்டில் கொண்டு போட்டு அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி தருவோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா கட்டிக்கிடலாம். ஆமா, ஏசி ஒண்ணுதான் இப்ப குறைச்சலு. சீட்டு பணம் கட்டணும், அப்புறம் எல்ஐசிக்கு கட்டணும், ஏகப்பட்ட பணம் கட்ட வேண்டி இருக்கு. அதுக்கே எங்க போவேன்னு தெரியல. இதுல இப்ப ஏசி வாங்கிக்கிட்டு அதுக்கு வேற மாசம் மாசம் காசு புரட்டணுமாக்கும். அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. இல்ல பாவம்ல, வெக்கையில தானே கிடக்கும். எனக்கே கொஞ்ச நேரம் உள்ள போய் படுத்துட்டு மூச்சு முட்டி போய் தான் வெளியே வந்து படுத்து கிடக்கேன். அவள வெளியே முத்தத்துல படுப்பாளுவ, தாரசால விடுப்பாள, எங்கனாலும் படுத்துக்கு தூங்குவாளுவ. பொட்ட பிள்ளைல அப்படி வெளியே வாழ படுக்க வைக்க முடியா? எத்தனை நாள் அப்படி படுக்க வைக்க கேட்கேன். அதெல்லாம் கூட நான் படுத்து தானே இருக்கேன், அப்புறம் என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இப்ப வேண்டாம். எல்லாம் அவ்வளோ போற வீட்டுல இருந்தனா அவ்வளோ ஏசி அங்கவே படுக்கட்டும். இருக்க வரைக்கும் இப்படியே இருந்து ஒப்பைத்தி அதுவரை கரையாத்துவோம். ஏசி வாங்கியாரன் ஏசி. இந்த வீடை சுத்தி மரம் இருக்கு, நல்லா சிலு சிலுன்னு இருக்கு. இங்க வெளியே படுத்தா அப்படி தூக்கம் வருது. அவளோட வெக்கையா இருந்தா முத்தத்துல வந்து படுக்கதான் செய்யாளுவேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப ஏசி வாங்கினா ஒண்ணும் கணக்கு இல்ல. உமருக்கு கையில 10 ரூபா துட்டு இருந்தா அதை எப்படி கரைக்கான்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பீர் தானே. விடம்மா, தெரியாம சொல்லிட்டேன். போ போ, அங்க கஞ்சி காய்ச்சி வச்சிருந்தல்ல, போ. வெயில் நல்லா சுட்டு அடிக்குது, போய் வெயில்ல காயும் போய் வத்தல ஊத்து ஓடு. புளியெல்லாம் உடைச்சிட்டீங்களா? ஆமா, உங்க மோவுல அப்படியே உடைச்சிட்டு தானே மறுவேளை பார்க்காளுவே. ஒரே நீ போய் நான் போய் ஏழிப்பு சண்டை வேற. இதுல அவளும் ஒரு முட்டை புளிய உடைப்பானு பார்த்தா ஒரு பாடு சண்டை தான் போடியாளுவே. எம்மா எம்மா எம்மா, நான் பின்னாடியே வந்துட்டாள்வல்ல, சண்டை இழுத்துருப்பாளுவே. அம்மா, நான் சின்ன பொண்ணு வீடு வரைக்கும் போயிட்டு வந்துட்டுமா? இப்ப என்னத்துக்கு உனக்கு சின்ன பொண்ணு வீட்டுக்கு? உனக்கு தான் புளிய உடைக்க சொன்னோம்ல. ஏமா ஆவாதாமா போன் பண்ணனா, உன்கிட்ட பர்மிஷன் வேற ஐயா அம்மாட்ட வாங்க சொன்னா. அதுக்கு தான் உன்கிட்ட வந்தேன். அவிய அம்மா எங்கேயோ அவிய சொந்தக்கார வீட்டுக்கு போயிருக்காவலாம். வீட்லயே இரு, எங்கேயும் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனாவலாம். அதனால ஐயா அம்மைக்கு போன் பண்ணி அவங்க கொஞ்ச நேரம் வந்து இருந்தா இருந்துட்டு போறா உடனே சொல்லுவியா. அதான் அவளை அவிய அம்மா உடம்புட்டு இல்ல, அப்புறம் என்னத்துக்கு போட்டு நீங்களும் போன மட்டும் அவளை வா வான்னு கூட்டிட்டு அடக்கிய. ஏமா நாங்க போன் பண்ணலாமா, அவ தான் போன் பண்ணி கேட்க சொன்னா. அந்த பொம்பளை ஏன் தான் இப்படி பண்ணுதுன்னு தெரியல. நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்குதே என்னமோ. நீங்களும் இருக்கலால ஒரு இடத்துல, நீங்களும் எப்ப பார்த்தாலும் நான் அங்க போறேன்னு ஓடதான் சரியே. அந்த பிள்ளையெல்லாம் ஐயா அம்மா எப்படி அடக்கி வச்சிருக்கு பத்தியா? எம்மா அவி அம்மா மாதிரிலாம் நீ கிடையாதுமா, நீ நல்ல அம்மாமா.
போன் பண்ணுமா, போன் பண்ணி பெரியமாட்ட போன் பண்ணி சின்ன பொண்ணு கொஞ்ச நேரம் இங்க வருவேங்க, கொஞ்ச நேரம் விடுங்கன்னு சொல்லு. இதே வேலையா போச்சம்மா எனக்கு. அவன் வந்தா கொஞ்சம் எங்களுக்கு புளியெல்லாம் உடைச்சு தருவாமா. ஆமா, அவன் பச்சைக்கு படிக்காம உங்கள்ட்ட இருந்து புளிய உடைச்சிக்கிட்டு இருப்பா. அவங்க அம்மா சத்தம் போடும்ல, அவ படிக்க கிடைக்க சொல்லிட்டு போயிருக்கோம். நீங்களும் வந்து புளிய உடைக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு அவளை கூட்டுக்கிட்டு இருக்கீங்களாக்கும். ஏன் படிக்க பிள்ளையெல்லாம் கூப்பிடக்கூடாது ஏம்மா? எப்ப அவளுக்கு பரிசெல்லாம் முடிஞ்சிட்டுப்பா, அவளுக்கு லீவே விட்டாச்சு. அவ வீட்டுல சும்மா தான் கிடக்காவி, அம்மா கூடயே மிடுக்காவ. தெரிதலாம் அப்புறம் என்னத்துக்குலாம் அவளை போட்டு கூப்பிட்டுட்டே டக்கிய. அவ வாரேன்னு சொன்னா உங்க அம்மா தான் உடம்புக்காவல, நீ வீட்டுல இருந்து சொல்லுங்களா. நம்ம பாவமா சின்ன பொண்ணு, அவளும் லேசுப்பட்டவல்ல, நீங்களும் லேசுப்பட்டவல்ல இல்லல்லா. ப்ளீஸ்மா போன் பண்ணி கூப்பிடுமா, அந்த பிள்ளை உன்னை நம்பி எவ்வளவு அழகா சொல்லிச்சு தருமா. இரு அந்த பொம்பளைக்கு போன் பண்ணா அது வேற ஒரு பாட்டு திட்டம். அவன் மோளை ஒரே நம்ம தான் கெடுக்கன்ற மாதிரி. ப்ளீஸ்மா போன் பண்ணுமா. இரு பண்ணியே. அவி எங்க போயிருக்காவளா? அவி சொந்தக்கார வீட்டுக்குன்னு சொன்னா, எங்கன்னு தெரியல. அவி அண்ணன் வீட்டுக்கு எங்கேயும் போயிருக்குமோ தெரியலமா. போன் பண்ணி கொஞ்சம் சொல்லு, நான் ஃப்ரிட்ஜ்ல போய் ஐஸ் தண்ணி எடுத்துட்டு போறேன். ஐஸ் தண்ணி எடுக்கிறது சரிதான், மறுபடியும் பாட்டில ஊத்தி வைங்களா. ஆத்திர அவசரத்துக்கு தேடும் போது குளிர் தண்ணியே எடுக்க மாட்டேங்குது. உங்க அப்பா வேற ஓயாம மோர் அடிச்சுதா தயிர் அடிச்சுதான் நீட்டு இருப்பாரு. தயிர் கிடந்துச்சுல, அப்ப நானும் மோர் அடிச்சு எடுத்துட்டு போறேம்மா. என்னத்தை வேணாலும் எடுத்துட்டு போ, தண்ணியை பிடிச்சு ஒரு பாட்டில உள்ள வச்சுட்டு போ. பத்ராலிக்க நான் தான் லட்சுமி, கேக்குதா? வண்டியில போயிட்டு இருக்கீங்களா? இறைச்சலா இருக்க. ஆமா லட்சுமி சொல்லு, எங்க அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் பத்துக்க. அதான் நினைச்சேன். உங்க மொவ வீட்டுல தானே நடக்காலாம், லீவாம பிள்ளைய லீவுக்கு எங்கேயும் கூட்டு போலியா? அவளை கூப்பிட்டு அவ வராண்டேன்னுட்டா. அந்த வீட்டுல பத்திரமா இருந்து போட்டுட்டு வந்தேன். அப்படியா? பிள்ளைக்கு சோறு கறின்னு ஆக்கி வச்சுட்டீல? ஆமா, எல்லாம் செஞ்சு எடுத்து வச்சுட்டு தான் வந்தேன் அவளுக்கு. அப்படி இங்கேயாவது விட்டுட்டு போயிருக்கலாம்ல பிள்ளைய. கட்ட லட்சுமி, நீ தோட்டத்துக்கு போவல்ல, அதனாலதான் வேற நான் அவளை போவான்னு சொல்லல. அதான் வீட்டுல இருந்து பத்திரமா இருந்து வச்சுட்டு வந்தேன். வயசுக்கு வந்த வர பிள்ளைய வேற விட்டுட்டு போறாமனு சங்கடமா தான் இருந்து அந்த பத்திரமா பூட்டிட்டு உள்ளே இருந்து சொல்லிட்டு வந்தேன். ஐயக்க அவளுக்கு லீவ் விட்டாச்சுல்ல, கொஞ்சம் வேணா அங்க வந்துட்டு போறா, எங்கேயாவது விடுங்க. நீ தோட்டத்துக்கு போலே அப்ப? ஆமாங்க, வீட்டுலதான் கிடக்கேன். கஞ்சி வத்தல் ஊத்திட்டு காய போட்டுட்டு வெயில் அடிக்கலாம்ல, வத்தல் காய போட்டு அடக்கேன். நான் அவளோட வீட்டுல புளியெல்லாம் உடைச்சிட்டு அடக்காளுவேன். அதான் நீங்க எங்க என்ன போன் பண்ணான்னு சொன்னாலுவே பிள்ளைகளு, அதான் அவளை கூப்பிடலாம்னு தான் உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்க சொன்னாலாம். அதான் உங்களுக்கு போன் அடிச்சேன். ஓ, உங்களுக்கு போன் அடிச்சு என்கிட்ட கேட்க சொல்லியிருக்காள குமரி. ஐயா சின்ன பிள்ளைய சத்தம் போடாதீங்க. வேற வீட்லயே அவளை அடைச்சு போட்டலாம், அவன் என்னதான் பண்ணுவா பாவம் பிள்ளை. லீவ் விட்டாச்சு, கொஞ்சம் இங்கே கடந்துட்டு போட்டு விடுங்க. முன்னெல்லாம் வருவா பிள்ளை, ஓயாம இங்கே வந்துட்டு அடப்பா. இப்போ நீங்க உடையே முடிஞ்சே போல. பிள்ளை பெரிய மணிச்சு ஆனதுல இருந்து அதான் அவ போனை போட்டு எங்க அம்மாட்ட கேளுங்கன்னு சொல்லியிருப்பா போல இருக்கு. அந்த பிள்ளைகளும் ஓடி இருந்துச்சு. சரி வந்தாதான் வேணா கூப்பிட்டுக்கிடுங்க. சோறு கறியெல்லாம் இருக்கு, அவளை ஒரு பாக்ஸ்ல போட்டு எடுத்து அங்க கொண்டு வந்து வச்சுக்கிட்டு திங்க சொல்லுங்க. வேற நீயே எல்லாம் போட்டு பார்த்துட்டு அடக்காத. அட இதுல என்ன இருக்கு, ஒரு நம்மகிட்ட பிள்ளைக்கு ஒரு வயசு சோறு கொடுக்கறது நான் என்ன குறைஞ்சா போவேன்? அதுக்குள்ள லட்சுமி, நான் அவளுக்கு காலையிலேயே சோறு கறி எல்லாம் ஆக்கி வச்சுட்டு தான் வந்திருக்கேன். வேற அதெல்லாம் உனக்காவாம போவோம், வேற மாட்டுக்கு தான் குத்தணும். சரி, பிள்ளைகிட்ட சொல்றேன், அவ வந்தா வரட்டும். நீங்களும் போன பண்ணி போயிட்டு பத்திரமா வான்னு சொல்லுங்க. வீட்டை நல்லா பூட்டிட்டு வர சொல்லுங்க. சரி லட்சுமி, சரி சொல்லியே. சரிக்கா, நீங்களும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி வச்சிடட்டுமா? சரி லட்சுமி. பிள்ளைகளுக்கு என்ன வரத்து வாராளுவே. எம்மா கேட்டியா? கேட்டுட்டேன். சின்ன பொண்ணா கூட்டுக்கிடுவியலாம். போன போட்டு சொல்லி என்ன வருவா, வந்தானா சண்டை போடாம இருந்து புளிய உடங்க. ஏம்மா, ஊறுகாய் வச்சிருந்தே எங்க? ஃப்ரிட்ஜ்ல காணோம். ஊறுகாய் குட்டியாலா போடும்? ஊறுகாய் முடிஞ்சு போச்சா? சரிம்மா சரி. எங்க அன்னைக்கு ஒரு கடையில ஒரு ஊறுகாய் வாங்கிட்டு வந்தியல, இஞ்சி ஊறுகாய், அது சூப்பரா இருந்து. அது எங்க வாங்குனீங்க? அதுவா நல்லா இருந்துன்னு பிள்ளைல ரொம்ப விரும்பி சாப்பிட்டாளுவே. பாருங்க, மோர் ஆத்தி குடிக்கிறதுக்கு கூட ஊறுகாய் கேட்காளுவே. அது எங்க மச்சான் கடையில எல்லாம் வாங்கினேன். இவகிட்ட சொன்னா இவ கோவல்லா படுவா. பாரு, ஊறுகாய் எந்த கடையில வாங்கினேன்னு அதெல்லாம ஞாபகம் வச்சுக்கிட்டு இருப்பாவ. எந்த கடையில போனாலும் ஊறுகாய் தருவான். வியானுன்னா அப்புறம் வாங்கி தாரேன். போ போய் வேலை வரி, நீ கொஞ்ச நேரம் தூங்க விடுன்னு அங்க நின்று கேள்வியா கேட்டுக்கிட்டு இருப்பா. இந்த மனுஷன் வர ரொம்ப கோவல்லா படியாரு. நல்லா இருந்துச்சு, எங்க வாங்கினீங்கன்னு கேட்டா இங்கதான் வாங்கினேன் சொல்லதுக்கு வாய் வலிக்குது அம்மா இவருக்கு. எந்த கடையில வாங்கினேன்னு ஞாபகம் இல்ல, நான் அப்புறம் வாங்கி தாரேன். போ. சரி, ஒரு 2-3 பாட்டெல்லாம் வாங்கி போடுங்க. நல்லா இருந்துச்சு, கஞ்சி குடிக்கிறதுக்குலாம் எனக்கு அவ்வளவு அழகா இருந்தது. வாங்கி தரேன். போ. வரட்டியதுலயே இருக்காரு, நம்மள வரட்டிட்டு எவட்டையே உட்காந்து போன்னு பேசுவாரு. மனசுக்கிட்ட எவ பேச போறா? நம்ம குப்பை கொட்டியதே அதிசயம். இதுதான் வேலைக்கே பேரலாங்குது, வீட்டுல இருந்தா நிம்மதியே இருக்காதும்மா. அம்மா வீட்டுல இல்லாத நேரத்துலதான் ஏதாவது திங்கணும் போல இருக்கும். என்ன திங்க ஒண்ணுமே இல்லையே வீட்டுல.
நானும் அப்பத்துல இருந்து வந்து வந்து பார்த்துட்டேன் திங்க ஏதாவது கிடைக்குமான்னு ஒண்ணுமே இல்ல. எனக்கு வேற இந்த நாட்டு வாழைப்பழம் திங்கே பிடிக்காத இந்த ஒண்ணுதான் இருக்கு. வேற வழி இல்ல, இதைத்தான் திங்கணும் போல இருக்கு. இந்த வாழைப்பழத்தை வச்சு ஏதாவது செய்யலாமா? கோதுமை மாவுல போட்டு பனஞ்சு ஊத்தி பேன் கேக்குன்னு செஞ்சிருவோமா? நமக்கு கோதுமை தோசையே பிடிக்காது, இதுல வேற வாழைப்பழமும் பிடிக்காத, ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அது இன்னும் கேவலமா வந்துருச்சுன்னா என்ன பண்ண? இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. சரி, சும்மாவே வேணா திங்க ட்ரை பண்ணுவோம். இன்னைக்கு நமக்கு வச்சது பனானா தான். பனானா பனானா இல்ல இல்ல பனானா, வெரி வெரி ஸ்வீட் பனானா, பட் ஐ டோன்ட் லைக் இட். வாங்களே, நீங்க சோஃபால உட்காருங்க, உங்களுக்கு சூப்பரா ஜில்லுன்னு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். சரிசே, உங்க வீட்ல ஆள் இல்லன்னா உனக்கு ஒரே குஷி தான் போ. ஆமா, பின்ன இருக்காதா? நம்ம ராஜ்யம் தானே, வீட்ல ஆள் இருந்துன்னு வையா, நம்ம எது பண்ணாலும் குத்தோன்னு ஒரே குறையாதான் இருக்கும். நம்ம வீட்ல இருக்க மாதிரி ஃபீலே வராதுல. எப்ப பார்த்தாலும் நம்மள யாராவது ஒருத்தர் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? மாமியார் வீட்டுக்கு போன மாதிரி தான் அந்த மாதிரி இருக்கும். எங்க பூமாரி ஒரு பக்கம் என்னைய போட்டு குடுத்துக்கிட்டு இருப்பா, எங்க அம்மா கிட்ட எங்க அம்மா துண்டு அதுல போடாத, அதுல உட்காராத, அதை பண்ணாத, இதை பண்ணாதன்னு எங்க அம்மா ஒரு பக்கம் திட்டிக்கிட்டு இருப்பாளா. அதனால கடுப்பா இருக்கும்ல. இப்ப வீட்ல யாரும் இல்லையா, அதனால செம ஜாலியா இருக்கு. அதனால அதே ஜாலியோட போய் ஜூஸ போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். செமையா என்ஜாய் பண்றோம், பார்ட்டி பண்றோம், மஜா பண்றோம். ஓகே, இன்னைக்கு ஒரே குஜிலி மஸ்து தான் போ. மேட்ச போடு, மேட்ச போடு. என்னடா சதீஷ், வீட்டுக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்க? அம்மைக்கு தெரிஞ்சா திட்டுவா, தெரியும்ல. அட சோடா புட்டி, நீ வீட்ல தான் இருக்கியா? யாரும் வீட்ல இல்லன்னு நினைச்சேன். அந்த உள்டாப்பா போட்டு வச்சிருந்தேன்னா நீ எப்படில உள்ள வந்த? ஏதோ அந்த கொண்டி தானே, அது ஈக்கிச்சு எடுத்து சொருவி தூக்கி விட்டேன்னா அது பாட்டுக்கு அந்த கொண்டி கலந்துரும். இது ஒரு சேஃப்டிக்கு அதை போட்டுட்டு நீ உள்ள இருக்க பேரு. சரி, அதை விடு. அண்ணனுக்கு ஜில்லுன்னு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா பாப்போம். நீ வீட்ல இருந்ததா நல்லதா போச்சு. என்னது ஜூஸா? ஜூஸுக்கு எங்க போறது? நான் காலையில பாட்டில்ல உள்ள தண்ணி வச்ச மாதிரி ஃப்ரிட்ஜ்ல அதை எடுத்து உங்க ரஸ்னா பொடி வாங்கி வச்சிருப்பேன். அந்த பொடியை போட்டு சீனி எல்லாம் போட்டு கலக்கி நல்லா அழகா ஒரு எங்களுக்கு நல்ல ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா பாப்போம். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது வீட்ல. ஏய் சோடா புட்டி, என்ன சொல்ற நீ? அம்மா, அதெல்லாம் நாங்க எப்பவே கலக்கி குடிச்சிட்டோம். அது என்ன வீட்ல இருந்து குட்டியா போட்டுக்கிட்டு இருக்கா? அது எப்பவே எடுத்து காலி பண்ணனியே, என்கிட்ட சொல்லவே இல்ல. நேத்து தான் சோனி, சின்ன பொண்ணு, நான் எல்லாரும் சேர்ந்து குடிச்சோம். நான் வாங்கி வச்சது எனக்கு நீ கை வைக்க? அது என்ன வாங்காசா? இன்னமும் உன் சொந்த செலவுல வாங்கி வச்ச மாதிரி முனுக்குற. சரி, அதை விடு. லெமன் கிடந்துச்சுன்னா ஜில்லுன்னு ஜூஸ் போட்டாது கொண்டா. லெமன் இருக்கு, ஜில்லுன்னு தண்ணி இல்ல. மச்சான் வா, கிளம்பிடுவோம். இங்க இருந்தா பச்சை தண்ணி கூட கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமா மச்சான், போற வழியில அண்ணாச்சி கடையில கடன் வச்சாவது அங்க ஒரு ஜூஸை குடிச்சிட்டு போவோம். இங்க இருந்தனா இதுக்கு மேல நமக்கு தான் அசிங்கம். ஐஸ் கியூப் இல்ல, ஒரு கியூப் இல்ல, இருந்த தண்ணி எல்லாம் ஒரே வெயில் தாகமா இருக்குன்னு நான் தான் பேபி குடிச்சு காலி பண்ணனே. இப்பதான் பிடிச்சு வச்சிருக்கேன். கூலிங்காவே இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும், வேணா வெயிட் பண்ணி குடி. சதீஷே, நாங்க வெளியே போய் கடையில ஜூஸ் குடிச்சுக்கிறோம் மச்சான். நீ இங்க நல்லா வீட்ல ஜாலியா என்ஜாய் பண்ணு. நீ மட்டுமே தனியா வீட்ல இருந்து குஜிலி மஸ்து பண்ணனா, நாங்க எங்க வீட்ல போய் போற வழியில ஜூஸ குடிச்சிட்டு எங்க வீட்ல போய் மேட்ச் பாத்துக்கிட்டோம். டேய், நீங்க வேற வெறுப்பேத்தாதீங்கடா, இருங்கடா. இல்ல சதீஷ், வீட்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டி வச்சிட்டு கூத்தடிச்சிட்டு இருக்கேன்னு அம்மைக்கு ஃபோன் பண்ணி சொல்லி கொடுத்துருவேன் பாத்துக்க. இத சோடா பட்டி, இதுக்கு மேல நீ ஏதாவது பேசலனா வாயை கிழிச்சு தட்டி விடுவேன். ஒழுங்கு மரியாதையா உன் வேலைய பாத்துக்கிட்டு போயிரு. சிப்பே, நான் சோனி வீட்டுக்கு தான் போறேன். ஆனா அம்மைக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன் வீட்ல ஃப்ரெண்ட்ஸோட கூத்தடிச்சிட்டு இருக்கான்னு. நாங்க இன்னும் இங்க வந்து சரக்காம அடிக்கும். என்னமா இது? எங்க அம்மா சொல்லிருக்காவல, ஆம்பளை பையனெல்லாம் வீட்டுக்கு கூட்டி வரக்கூடாதுன்னு. நீ எல்லாம் உன் கூட படிக்க பிள்ளைல இருந்து எல்லாரையும் கூட்டிட்டு வர பொம்பளை பிள்ளைல. நான் என்ன வேண்டாம்னா சொல்றேன். நான் அவிய கூட எப்படி ஃப்ரெண்ட்ஸா பழகுறேன், அதே மாதிரி நீங்க பழக. நீ எங்கட நம்பரை வாங்கி கடல போட்டதால ஆள தேடுற? சரி சரி, அடுத்த காலி பண்ணு, நான் பாத்துக்கறேன். சோடா அப்படி அந்த பாத்தியாவது கொடுத்துட்டு போடா. பா, நான் தர மாட்டேன். போது பேரு மலக்குறங்கு. சரி மச்சான், நாங்களும் அப்படி பொடி நடையா நடந்து போறோம். டேய், வீட்ல யாரும் இல்லடா, நம்ம அழகா மேட்ச் பார்க்கலாம், ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஜூஸ் மட்டும் கடையில போய் வாங்கிட்டு வந்துருங்க. காசு? டேய், அதான் என்னமோ கடையில அக்கவுண்ட் வச்சிருக்கேன்னு சொன்னீங்கல்ல, அதலே வாங்கிட்டு வாங்க. அதுக்கு வேற ஆளை பாரு. வா மச்சான், என் மாமா ஊருக்கு வரும்போது எனக்கு ஒரு 100 ரூபா தந்தாரு. அந்த காசை வச்சிருக்கேன், நம்ம ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு போவோம்.
நண்பேண்டா. ஏய் துரோகி. வைத்திட்டியா? சரி சரி, பயப்படாத பயப்படாத. நீ மேட்ச் போட்டு வை. 10 நிமிஷத்துல ஜூஸோட வருவோம். அதானே பார்த்தேன். சிப்ஸ் சிப்ஸ் வாங்கிட்டு வாங்கடா. காசு? டேய் வாங்கிட்டு வாங்கடா. கிருஷ்ணாரி பையன் 10 பைசா வச்சிருக்க மாட்டான். சே பார்ட் டைம் ஜாப் போனே. அப்ப கை நிறைய காசு இருந்து அவளோட நம்ம கிட்ட வாங்கினானுவ. இப்ப நம்ம கேட்கும்போது அவளோட மூஞ்ச காட்டுறானுவ. நண்பனா இருந்தாலும் காசு விஷயத்துல கராராதான் இருக்கானுவ. கேசாட்டிக்கு மறுபடியும் பார்ட் டைம் ஜாப் காஞ்சிருவோமா? போவும் போவும் கொஞ்ச நாளா போட்டோம். ஒரே இப்பவே சம்பாதிக்க கிளம்பிட்டேன்னா வேற வாழ்க்கையை இப்பதான் என்ஜாய் பண்றது. அதுக்கு முன்னாடி வீட்டுல ஏதாவது அம்மா பண்டங்கண்டா வாங்கி போட்டுருக்கலான்னு பாப்போம். சின்ன சின்ன வண்ண குயில் கொஞ்சி கொஞ்சி பேசுதம்மா. புரியாத ஆனந்தம் புரியாத பேரின்பம் கூத்தாடும் தேன் முட்டு பொண்ணு. எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் பத்துக்க. இந்த சண்டி அப்படில யாரையும் லவ் பண்ணுமோ என்னமோன்னு தோணுது. அட உமா, நீ வேற சும்மா இரு. அந்த மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது. அதோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நீ நல்லா நோட் பண்ணியா இல்லையா? பாட்டெல்லாம் பாரு, ஒரே லவ் சாங் தான். எனக்கு ஒரு ஆளு மேல சந்தேகம் இருக்கு. சும்மா நீ ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காத. லட்சுமி அக்கா காதல விழுந்துச்சுன்னா அவைய வருத்தப்படுவாவ. அமைதியா இரு. லட்சுமி அக்கா இப்ப வந்துருவாவ. என்னது அது? சின்ன பொண்ணை கூப்பிட்டு வந்தியா? போன போட்டு வர சொல்லியாச்சு. அம்மையும் பர்மிஷன் கேட்டாச்சு. அவ வந்துருவா. சரி, இது என்னது? மோர் 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 கிளக்கி எடுத்துட்டு வந்திருக்கேன். உனக்கு வேணுமா? சோனி ஏதோ கொண்டு வந்திருக்கா பாரு. ஏன் பிள்ளைகளா? என்னக்கா என்னது தூக்குவாளியில சோனி வச்சிருக்குது? சாப்பாடா? ஏன் இவியெல்லாம் எப்ப வந்தாவ? இவியில கவனிக்கிறீங்க நானு. இந்த அக்கா பச்சை தண்ணியவே சும்மா விடாது. மோருன்னா விடுமாக்கும். அது ஒண்ணு இல்லக்கா, சோனி வீட்டுல இருந்து மோர் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கா. அட மோரா, இங்க கொஞ்சம் கொண்டா பாப்பா. இந்த அக்கா நீத்து தண்ணி பழைய கஞ்சி தண்ணியே விட்டு வைக்காது. மோரை விடவா செய்யும்? இன்னைக்கு இதுக்கும் வேற கொடுக்கணுமா? இருங்கக்கா, அந்த கிளாஸ் எடுத்து ஊத்தி தரேன். இப்ப எதுக்கு சொன்ன மோர்னு? அந்த அக்கா பழைய கஞ்சி நீத்து தண்ணி எது வரந்தாலும் கண்ணி தண்ணி வரைக்கும் எல்லாத்தையும் எனக்கும் தாங்க. மோர்னா வேற சும்மா அவ விடும். ஏதாவது வேற ஏதாவது சொல்லி சமாளிச்சிருக்கலாம்ல. ஏன் இப்படி இருக்கா? குடுத்து பழகு. குடுக்கிறது பிரச்சனை இல்லவ, கொஞ்சம் நம்ம போட்டு எடுத்துட்டு வந்தேன். இந்த அம்மா உள்ள ஒரு குடம் தண்ணி உள்ள வச்சு அன்னைக்கு கலையில தான். அதுல கொஞ்சம் தண்ணியை ஊத்தி உப்பை போட்டு கலக்கு, நல்லா இருக்கும். போற போக்க பார்த்தா அதான் பண்ணணும். இருந்த வாரேன். பாவம் ஜோனி ஆசையா குடிக்கலான்னு வந்திருப்பா போல இருக்கு. என்னம்மா தண்ணி எடுக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இப்பதான் வார? ஏன் இவ்வளவு நேரம்? கூட்டமாயா இருந்துச்சு? இல்லப்பா, தண்ணி எல்லாம் கலங்கி இருந்துச்சு. அதான் அதை தெளிய வச்சு மோந்துட்டு வந்தேன். அதான் நேரம் ஆயிருச்சு. கலங்கெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு துணி எடுத்துட்டு போயிட்டு அரிச்சு ஊத்துனா சீக்கிரம் தெளிஞ்சிரும். நீ அதெல்லாம் வியாபாரம் எடுத்துக்கிட்டு ஒரு துணி போட்டு அதை எடுத்துட்டு போலாம்ல. ஏதுப்பா உன் கோமலத்தையா? அட அது துவைச்சுதாமா போட்டிருக்கேன், நல்ல துணி தான். நீ அதுல அரிச்சிருக்கலாமே, சீக்கிரம் வேலை முடிஞ்சிருக்கும். அட சும்மா இருப்பா, நீ வேற வெறுப்பேத்தாத. கோமல துணியில வேற தண்ணி அரிச்சனா வேற எப்படிப்பா குடிக்க மனசு வர அந்த தண்ணிய? அட நானும் அப்படிதான் குடிப்பேன். நீ குடிப்பா, நீ எல்லாம் குடிப்பப்பா. சரி, கஞ்சி குடிக்கியா? வேண்டாம் வேண்டாம், நான் வீட்லயே சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். எனக்கு பசிக்கல. ஆமா, நீ ஊத்து தண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு ஆப்ப கொண்டு போனியா? அது எங்க? அது எல்லாம் வந்துரும்ப்பா. நான் இந்த வாரம் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. என்ன தொலைச்சிட்டா வந்த? நல்ல ஆப்பமா உங்க அம்மா காரணம் சொன்னா உடாண்டா. அவ விட்டு சீதனன்னு சொல்லிக்கிட்டு அவ நாளையில நிப்பா. நீ அதை தயவு செஞ்சு யார்கிட்ட கொடுத்துருந்தா வாங்கிடாமா? அதெல்லாம் தோட்டத்துக்கே கொண்டு வந்து தந்துருவாப்பா. சும்மா இரு நீ. இவ யார்கிட்ட கொடுத்துட்டு வந்தான்னு தெரியலையே. ஆப்பே காணன்னு தெரிஞ்சுன்னா ஆடாடுன்னு ஆடி போடுவாள் பிங்கி தோட்டத்துக்கு என்னத்துக்கு நல்ல குடம்னு அவளே ஒரு பழைய குடத்தை கொண்டு வந்து போட்டு வச்சிருப்பா. அப்பப்போ ஊத்து தண்ணியை பிடிச்சி குடிக்கிறதுக்கு வச்சுக்கிட்டு நல்ல குடம் தோட்டத்துல கடந்தா காணாம போயிடும்னு இந்த பிள்ளை நல்ல குடத்தை கொண்டு வந்து போட்டு வச்சிருக்கா. இது என்னைக்கு காணாம போப்பதோ தெரியல. இது காணனாலும் பிங்கி என்னையதான் தூக்கி போட்டு மிதிப்பா. அவ கண்டு வந்த சீதனத்துல கரண்டி போச்சுன்னா அவ அவ்வளவுதான். இப்ப ஏயாட்டம் ஆடி போடுவா. யார்கிட்ட கொடுத்துட்டு வந்தாலும் தெரியலையே. இவ படிக்க போயிட்டு ஊருக்கு வந்ததுதான் வந்தா. நம்மள படாத பாடு படுத்தியா. இவளுக்கு முட்டு கொடுத்து நான் பிங்கி கிட்ட அடி வாங்கியதுதான் மிச்சமா இருக்கு. இதுல இந்த மர்மவ பிள்ளை வேற, அவளையும் கூப்பிட்டு தெரியா. இன்னைக்கு என்ன அவளை கூப்பிட்டு வராம வந்திருக்கா? நம்ம ஏதாவது கேட்டா நமக்கும் திட்டு விடும். அதான் கேட்க போறதே கிடையாது. அந்த பிள்ளை பொறுப்பா வீட்டுல நடந்து வியாழ செய்யுமா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் வியாழ செய்யாத வியாழகிலியாச்சே. தாயே மாதிரி தாய்க்கு தப்பாம பிறந்திருக்கு. நம்ம பேச்சையும் ஒன்னையும் மதிக்க மாட்டேங்குது. சரி, நம்ம கஞ்சி குடிச்சிட்டு வேலையை பார்ப்போம். 4 மரத்துக்கு தண்ணியை வச்சாதான் காய் விடும். இல்லாட்டினா அதுக்கும் நம்மளதான் திட்டுவா பிங்கி. தோட்டத்துக்கு போய் கொடுக்கா செய்யா. ஒன்னுலையும் மரத்துல காய் இல்லைன்னு வந்து பாக்குற இடத்துல ஒரே நிலையா நிப்பா. என்னப்பா சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களா? அதுக்குள்ள
ஆமுல வேற எவ்வளவு நேரம் உனக்காண்டி வெயிட் பண்றது? வருவேன்னு பார்த்தேன், தண்ணி எடுக்க போனவனா ஆளையே காணோம். அதான் சரி பசிச்சதும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். வாழ சரி சாப்பிடுவோம். பரவாயில்ல பாஸ், சாப்பிடுங்க. நான் இந்த ஆப்பையை கொடுத்துட்டு வந்துடுறேன். யாரோட ஆப்பல? யார்கிட்ட போய் கொடுக்க போற? அதெல்லாம் வந்து சொல்றேன் பாஸ், ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இந்த போயிட்டு வந்துடுறேன். இல்லையே சாப்பிட்டுட்டு போலே, மணி ஆகுது. பசிக்கல பாஸ், நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். என்ன இவன் ஒரு 2 நிமிஷத்துக்கு பசி தாங்க முண்டா, பசிக்கலன்னு சொல்லிட்டு போறான். மணி 12 ஆக போகுது, இன்னும் காலையில சாப்பாடவே சாப்பிடல. இங்கன்னா மயங்கி எங்கி விழுந்தா என்ன ஆகுறது அடிக்க வெயிலுக்கு? எங்க இந்த ஓட்டம் ஓடியான்னு தெரியலையே, ஆப்பையை கொண்டுக்கிட்டு வர இந்த பய போக்கே சரியில்லையே. என்னன்னு ஒரு நாள் பார்க்கணும். அப்பப்போ அங்க எங்கன்னா பெய்யான். முக்கியமான வேலை இருக்குன்னு. அப்படி என்ன முக்கியமான வேலை என்னைய விட்டுட்டு எனக்கு தெரியாமன்னு தெரியலையே. கண்டுபிடிக்க இரு. நம்ம வாழ்றதே ஒரு வாய் சோத்துக்கு தான். அந்த சோறை நிம்மதியா சாப்பிடணும் நேரத்துக்கு. அணில நீ தான் கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியா பழத்தை? நல்லா சாப்பிடு. இவ்வளவு இழந்த பழம் விழுந்து கிடக்குன்னு தெரிஞ்சிருந்தா அண்ணியும் கூப்பிட்டு வந்திருக்கலாம். இதெல்லாம் பறக்கிட்டு போய் அம்மாட்ட கொடுத்து ஜாம் செய்ய சொல்லணும். சுஷ்மி, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? என்ன நீங்க ஆப்பியை கொண்டுகிட்டு இங்கே வந்துட்டீங்க? எங்க தோட்டத்துல அப்பா இருந்திருப்பாங்களே, அவங்ககிட்ட கொடுத்துருக்கலாமே. ஆமா பார்த்தே, அங்க வேற உங்களை காணுமா, அதனால சரி உங்ககிட்டே கொடுத்துடலான்னு சொல்லிட்டு இங்க தேடி வந்தேன். நான் இங்கதான் இருப்பேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் அப்படிதான். இந்தாங்க பிடிங்க அகப்ப. நீங்க எங்க அப்பா கிட்டே கொடுத்துட்டு வந்திருக்கலாம். ஐயோ, உங்க அப்பாவை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயங்க, அதான் இங்கே கொண்டு வந்துட்டேன். ஐயோ, எங்க அப்பா ரொம்ப நல்லவர், எதுவும் சொல்ல மாட்டாரு. சரிங்க, பரவாயில்ல இருக்கட்டும். நானும் இழந்த பழம் பறிச்சுக்கலாமா? பறிச்சுக்கோங்க. அதான் மரத்துல எவ்வளவு பழம் கிடக்குது, உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ பறிச்சுக்கோங்க. நானே நிறைய பழம் கீழே கிடந்தது காத்துல விழுந்து, அதை தான் பறக்கிட்டு இருக்கேன். அட அதெல்லாம் சாப்பிடாதீங்க, மரத்துல இருந்து வேணா நான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா பறிச்சு தரட்டுமா? வேற கீழே கிடக்கிறதெல்லாம் வேஸ்ட் ஆயிருமே. அதெல்லாம் நான் கொண்டு போய் கடையில வித்துட்டு உங்களுக்கு காசு வாங்கி தரேன். உங்களுக்கு மரத்துல இருந்து ஃப்ரெஷ்ஷா பறிச்சு தரேன். அட இது நல்ல ஐடியாவா இருக்கே. சரி அப்ப பறிச்சு தாங்க. சரி, நான் மரத்துல இருந்து உழுப்புறேன். நீங்க பாவாடையை விரிச்சு பிடிச்சுக்கிறீங்களா? என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா பிடிக்காதாமா? ஐயோ, நான் தப்பா எதுவும் சொல்லல. கீழே விழுந்தா மண்ணாயிரும், விழுந்த வேகத்துல அடிபட்டு பழம் கொஞ்சம் அடி வாங்கிரும். அதுக்கு தான் சொன்னேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விடுங்க, நான் கையிலே பறிச்சு மெதுவா போடுறேன். ஐயோ சங்கரே, நீ கொஞ்ச நேரத்துல கேஸ் வாங்க பாத்தியல. உங்களை பிள்ளைகிட்ட இப்படிதான் நமக்கு பேச தெரியாம எனத்தையாவது பேசி செருப்படி வாங்கிட்டு நடக்கும். அந்த பிள்ளை எதுவும் நம்மள தப்பா நினைச்சிருக்குமோ? நம்ம எதுவும் தப்பா கேட்கலையே, கீழே மண்ணில் விழுந்துடக்கூடாதுன்னு தான் சொன்னோம். சரி, அந்த பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி நல்ல பழமா பறிப்போம். அதனால கொத்தா பழமா இருக்கு, கீழே கூட கொஞ்சம் காயா இருக்கு. மேலே ஏறி உச்சாணியில போய் பறிப்போம். ஐயோ ரொம்ப உயரத்துக்கு போகாதீங்க, அடி எதுவும் பற்ற போகுது. அட, நம்ம மேல இந்த பிள்ளைக்கு எவ்வளவு பாசம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு அடியெல்லாம் பரவாது. நான் நல்லா சூப்பரா மறையாருவேன். அதனால நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. கீழே உள்ள காயெல்லாம் கொஞ்சம் காயும் பழமுமா நடுத்தரமா இருக்கு, மேல நல்லா பழுத்து கிடக்கு, அதான் மேல போறேன். எனக்கு நல்லா பழுத்திருக்கதை விட காயும் பழமுமா சேர்ந்து இருக்கும்ல, அதுதான் பிடிக்கும். ரொம்ப பழுத்திருக்கிறதுல புழு இருக்குமோன்னு பயந்து சாப்பிட மாட்டேன். ஓ அப்படியா? அப்போ இங்கே பறிச்சு தரட்டுமா? ஆமா இதே பறிச்சு தாங்க. ஆமா, உங்களுக்கு மயில் இறகுனா ரொம்ப பிடிக்குமோ? ஆமா, மயில் இறகு வீட்டுல போய் குட்டி போடுறதுக்கு புக்குக்குள்ள வைக்கணும், அதுக்கு தான் எடுத்துட்டு போறேன். அட, யாருங்க சொன்ன மயில் இறகு குட்டி போடுன்னு? அதெல்லாம் போடும். நான்லாம் சின்ன வயசுல படிக்கும்போது புக்குக்குள்ள இந்த மாதிரி வச்சிருக்கேன், அது குட்டி போட்டுருக்குது. உண்மையாவா? குட்டி போட்ட ஞாபகம் தான் இருக்கு. அதான் இன்னொரு முறை செக் பண்ணிடலாமேன்னு மயில் இறகு எடுத்து வச்சிருக்கேன். வீட்டுக்கு போய் ஒவ்வொரு இறகா பிச்சு வச்சு பார்க்கணும். வைங்க, குட்டி போட்டுனா எனக்கு ஒன்று கொடுங்க. கொடுத்துடலாம். சங்கரே, அந்த பிள்ளைக்கு நம்மள பிடிக்கும்னு நினைக்கிறேன். அது நம்மள பார்த்து சிரிச்சு பேசுறத பார்த்தா அப்படிதான் தெரியுது. பார்த்து கவனமா. எத்தே இந்த மீனுக்கு நீங்க செல்ல எடுப்பீங்களா? இங்க காலையில இருந்து ஏன் செல்லே ஒண்ணு எடுக்க மாட்டேங்குது. இதுல மீனுக்கு செல்லாளா? ஐயா எத்தே, மீனுக்கு செல்ல எடுக்கணுமான்னு கேட்டேன். செதில் சதக்கணுமான்னு கேட்டேன். ஆளா, இவ்வளவு நாளா செதில நீ சதக்காமையா போட்ட? இல்லத்தே, மாமா தான் கழுவி தருவாரு. அரைக்கு மசாலா எல்லாம் அவர்தான் அரைச்சு போடுவாரு, நான் பக்கத்துல நின்று பாப்பேன். இன்னைக்குதான் முத மீனை கழுவ போறேன், அதான் கேட்டேன். அட பியாதி எடுப்பா, என் வீட்டுக்காரனை செய்ய விட்டு நீ வாய் பார்த்துக்கிட்டு இருந்திருக்க. நானே ஒழுங்கா மீனை கழுவ மாட்டலாம், நானா வந்துட்டு அந்த ஆள்கிட்ட தான் கொடுப்பேன். ஏதோ குத்து மைப்பா கழுவி போடு, சீக்கிரம் கறிய வை. போ நேரம் ஆகுது. இந்தா இருங்கத்தே, செதுல இறக்கி குடல கழுவி மண்டைய உடைச்சி ஏதாவது ஒண்ணு பண்றேன். இன்னைக்கு மீன் கறி வழங்கின மாதிரி தான். என்ன பிங்கி, போன பண்ணிருந்தா நீ பேசுனது ஒன்னும் கேட்கல, அதான் சரி நேரில் வாரேன்னே. என்னடே, என்ன விஷயம்? நீ காரியம் இல்லாம வர சொல்ல மாட்டியடே, என்ன விஷயம்? வா புஷ்பா, உட்காரு. பாப்பா கொஞ்ச நேரம் நடந்து வந்தாலே காலெல்லாம் நோவுது. மருமோதானே மீன் கழுவியல? ஆமா மீன் கழுவ சொன்னா மீனுக்கு பேன் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படிதான், அங்க தள்ளி கொண்டு போய் மீனை கழுவு, இங்க மூஞ்சுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு கழுவுவா. சரி சொல்லு, என்ன விஷயம்? கடக்க வேலையெல்லாம் போட்டுட்டு வந்திருக்கேன். அது ஒண்ணும் இல்ல புஷ்பம், என் மொபைலுக்கு ஒரு வரன் பார்க்கணும் பத்துக்க, அதான் உன்னைய கூப்பிட்டு விட்டேன். வரன் பார்க்கணுமா? அன்னைக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கணும் உங்ககிட்ட வந்து சொல்லும் போது உன் மொபைல் என்னமோ அடுத்து நான் படிக்க போறேன் என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தா. உன் புருஷனும் அவன் படிக்கணுங்க வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு, நீயும் அப்ப ஒண்ணு
இப்ப என்ன திடீர்னு பிள்ளைக்கு வரன் பார்க்கணுங்க? ஆமா, கழுதை என்ன படிச்சு என்ன போதிருமே, அது ஒரு சொல் பேச்சும் கிடக்க மாட்டேங்குது. அதுக்கு ஒரு கால் கட்டை போட்டு அதை மாமியார் வீட்டுக்கு துரத்தி விட்டாதான் அது சரிப்பட்டு வரும் போல தெரியுது. அந்த கழுதை இந்த கழுதையும் கெடுத்து விடும் போல. அதனால அதுக்கு ஒரு முக்கணாங்கயிறை போட்டு அது மாமியார் வீட்டுக்கு அனுப்பிட்டோன்னா நமக்கு நிம்மதியா இருக்கும். அதுக்குதான் ஒரு வரன் பார்க்க சொன்னேன். ஏதாவது நல்ல சம்மந்தம் இருந்தா சொல்லுங்களேன். அன்னைக்கு கொண்டு வந்த சம்மந்தம் இருக்கா என்ன? அந்த சம்மந்தம் எப்பயோ போச்சு போ. அது உடனே இந்த பொண்ணு கிடச்சி கவர்மெண்ட் வாத்திச்சு வேலையை நம்ம பார்க்குறது போல இருக்கு. அந்த பையனுக்கு சூப்பர் பொண்ணு திருநெல்வேலியில் கிடச்சி கல்யாணம் ஆகி நல்லா இருக்காவா இப்போ. அட சொல்லியே 2-3 வாரம் தானே இருக்கு. அதுக்குள்ளேயுமே அந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிட்டு. ஆமா, பின்ன என்ன, அவன் கை நிறைய சம்பளம் நிறைய சொத்து பத்து இருக்கு. வேற உடனே எவனாலும் மாட்டிக்கிடுவான்ல. அமுட்டு போச்சுன்னா அவனும் கட்டிட்டு போயிட்டான் கவர்மெண்ட் சம்பளம் என்னதான். சரி, போனது போட்டு வேற இந்த மாதிரி நல்ல சம்பந்தம் இருந்தா பார்த்து சொல்லு. சொல்லியேன். ஆமா, மருமோ மாசமா தான் இருக்காளா இல்லையா? ஆமா, இந்த வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டோம்னா வேற எப்படி அவ மாசமா இருப்பா? நீங்க கேள்வி ஏதாவது புழுப்பூச்சி இருக்குமா என்னமா நீ தான் சொல்லாம இருக்கியன்னு நினைச்சேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதுவரை நம்பி இருந்தேன்னா நமக்கு ஒன்றும் கையில புழுப்பூச்சி ஒன்றும் கிடைச்சிக்கிடாது. அதான் இவளையாவது கட்டி கொடுத்து எதையாவது ஒன்று பார்க்கலாமான்னு பார்க்கேன். அது சரி, நல்ல சம்மந்தம் வந்தா சொல்லியே. வேற 2 சம்மந்தம் இருக்கு, நீ அதை ஒத்துக்கிடாண்டா. அதான் நான் சொல்லலை. பக்கத்தூர் தான் மாப்பிள்ள. வேலை வெட்டி கொஞ்சம் அப்படி இப்படி தான் போயிட்டு இருக்கு அவனுக்கு. அது நீ சமைக்க முடியல. அந்த மாதிரி காவாலி பயலாம் வேண்டாம். நல்ல நம்மளை மாதிரி சொத்து பத்து இருக்குது. நல்ல பயலாக இருக்கணும், நல்ல வேலை வாய்ப்பு இருக்கணும், நல்ல சொத்து பத்து இருக்கணும், எல்லாம் இருக்கணும். முக்கியமாக கவர்மெண்ட் சம்பளமாக இருந்தால் இன்னும் தரோம். பாக்கேன். அவ்வளோ ஒரு கவர்மெண்ட் சம்பளக்காரா பார்த்தீங்கன்னா மீதி ஆள்லாம் எங்கே போகிறது? அதெல்லாம் நமக்கு தெரியாது. என் பிள்ளை போகிற இடத்துல நல்லா இருக்கணும். முக்கியமாக மாமியார் இல்லாத வீடா பாரு. ஓ, அப்படி வர. ஆமாம், அந்த மாமியார் நாத்தனார் கொத்தனார்னு எவ்வளோ இருந்துக்கிட்டு என் பிள்ளையை சங்கடப்படுத்தப்படாதுல்ல, அதுக்குதான். அப்படியெல்லாம் தேடனா எங்கே போய் கிடைக்க? பையன் நல்லா குணமா நல்ல பையலாம் நல்லா சம்பாதிக்க பையலாம் இருக்கானா அப்படிதான் பார்க்க முடியும். மாமியார் நாத்தனாரெல்லாம் பார்க்க முடியுமா? சரி, ரொம்ப சலிச்சுக்காத, பார்த்து சொல்லு நல்ல இடமா. வந்தா சொல்றேன். இப்போ உன் முகலை எங்க போட்டோ கிட்ட ஏதாவது வச்சிருக்கியா? இருந்தாத்தா நான் எப்பயாவது காட்டுவோம்ல. இப்போ உள்ள போட்டோவளாத்தா வேற ஒல்லியா இருக்கப்பட்ட பழைய போட்டோவை தந்துட்டு இப்போ பொண்ணு பார்க்கும்போது கருப்பா இருக்கு, ஒல்லியா இருக்கு, குண்டா இருக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். இப்போ ஒரு நல்ல போட்டோவா இருந்தாத்தா இப்போ எடுத்ததா? ஐயா, அந்த கழுதை இப்போ எடுத்த போட்டோ இருக்கா இல்லையான்னு தெரியலையே. அவன் வந்ததும் கேட்டு சொல்லட்டுமா? ஆமா, கேட்டு பாரு. இல்லைன்னு சொன்னா ஒரு போட்டோ கடையில போய் ஒரு போட்டோவை எடுத்து ஸ்டுடியோல எடுத்து ஒன்று ஒரு 4 போட்டோ தா. நல்லா குமரிய சேலை கட்டிட்டு எடு, அப்பதான் நல்லா இருக்கா லட்சணமா. அவ ஒரு பாவடையும் சட்டையும் உடுப்போன்னு போட்டுக்கிட்டு திரிவாள, அப்படிலாம் எடுத்துட்டு வந்துடாத. அவ சேலை கட்ட சொன்னா நம்ம கிட்ட நாண்டுகிட்டுலாம் நிப்பா. இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு சேலையும் கட்ட தெரியாது. எனக்கே கட்ட தெரியாம தான் நான் கவுனை போட்டுக்கிட்டு திரியேன். எனக்கு அப்பத்துல இருந்தே சேலை கட்ட தெரியாது. என் மாமியாருமே சத்தம் தான் போடும். நான் அப்பத்துல இருந்தே இப்படியே பழகிட்டேன். உனக்கு கட்ட தெரியாதுன்னு உன் மோவலுக்கு அந்த மாதிரி கட்ட தெரியாதுன்னு சொல்லிட்டு இப்படியே இருப்பியோ? அவளை 2 பிள்ளைகிட்ட கேட்டாவது கட்ட பழக்க சொல்லு. எப்படின்னா சேலையை கட்டி ஒரு போட்டோ எடுத்து நல்ல போட்டாயா பாரு. மோவலுக்கும் சேலை கட்ட தெரியாதான், தாக்கும் சேலை கட்ட தெரியாதான். இப்படி கவலை போட்டுக்கிட்டு தெரிய வேண்டியதுதான் அவ்வளோ. ஆமா பத்தியா, ஒரு நல்ல சேலையை கட்டி அந்த பிள்ளைய ஒரு போட்டோ எடுத்து வைக்க சொல்லணுமே. அவளை என்னன்னு சம்மதிக்க வைக்க இவகிட்ட தான் லேசா சொல்லணும். இது நமக்கு வாச்ச மரமோ, இவளுக்கும் சேலை கட்ட தெரியாது. இவட்ட பேசி எங்கன்னா அக்கம் பக்கம் எவட்டையாவது கட்ட சொல்லினாலும் ஒரு போட்டோ எடுத்துட்டு வாங்கலான்னு சொல்லுவோம். இது வேலை கரையறதுக்குள்ள நமக்கு ஜீவன் பேரும் போல இருக்கு. வீட்டுல ஆள் இல்லைன்னா அப்படிதான் வீடு ஒண்ணுக்காவாம ஆகி போயிடும் பத்தியா. அதுக்குதான் அப்பப்ப இங்கே வந்து கொஞ்சம் வீடு வேலை கிளீன் பண்ணிட்டு கொஞ்சம் புழங்கிக்கிட்டு இருந்தானா கொஞ்சம் வீடு சுத்தபத்தமா இருக்கும் பத்தியா. அதுக்குதான் இங்கே வந்துட்டு அடக்கேன். ஆமா, அதுவும் சரிதான். இல்லாட்டினா மரத்துக்கிறது வரல எல்லாம் கரையங்கரையெல்லாம் பிடிச்சி ஒண்ணுக்காவாம ஆகி பாலடைஞ்சு போகும். ஆமா, பிள்ளைல அப்பப்ப வந்து பெருக்கி தொளிச்சு ஏதாவது செய்யுங்கன்னா செய்வாளுவேன். நாங்களும் இப்போ லீவு தானே உள்ளளுக்கும், அதனால இங்கே வந்து துணி துவைக்கணும்னாலும் துவைச்சிக்கிட்டு எடுத்துக்கிட்டு கிடப்பாளுவேன். அதுவும் நல்லதுதாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு வீட்டு தண்ணி கிடைச்ச மாதிரி ஆயிப்போச்சு. எவ்வளவு தண்ணி வந்தாலும் இந்த வெயிலுக்கு ஆட்ட மாட்டேங்க, என்னத்த செய்ய. அது சரிதான். ஆமா, அந்த 4 முடி எங்க ஆளையே காணோம். தோட்டத்துக்கிட்டவங்களுக்கு போயிட்டா இல்ல? அவ சொல்லிட்டு இருந்தால நேத்தே ஏதோ சொந்தக்கார வீட்டுக்கு ஏதோ ஃபங்க்ஷன் வச்சிருக்காவா போகணும்னு. ஓ, சொந்தக்கார வீட்டுக்கு போயிட்டாவுல, அதான் ஆளை காணுமேனு பார்த்தேன். என் மோளுக்கெல்லாம் லீவு விட்டுட்டாவே வீட்டில் கிடந்து வெறுப்பா இருக்குமா அப்படின்னு தெருவில் கிடந்துதான் ஒரே ஆட்டம் போடுது. பியாசாட்டிக்கு அவைய அத்தை வீட்டுக்கு தான் பத்தி விட்டுலாமான்னு இருக்கேன். அவதான் ஹோட்டல் வச்சுட்டு அடக்கால இப்போ பிள்ளைய பாப்பாளாக்கா பார்க்க நேரம் இருக்குமா. அதான் என் வீட்டுக்கார தானே பாப்பா, இது வீட்டில தான் டாப்பா, அதெல்லாம் பார்த்துக்கிடுவா. ஆமா, நீ தான் எல்லா லீவுக்கும் பத்தி விட்டுருவியே. ஆமா, நமக்கு ஏகப்பட்ட சோழி இருக்கலாம், வேற அதை வச்சுக்கிட்டு மேய்க்க முடியுமா? நானும் சிம்ரனை பற்றி விட்டுலான்னு பார்த்தா என் மாமியார் அங்கே போகணும்னு பார்த்தேன்னா அவியல் வெள்ளம் இங்கே வரவலாம். என்ன செய்ய போதோ தெரில. நம்ம ஒரே வேலைப்பாடாக இருக்கும், என்னத்தை செய்ய போகிறேன்னு தெரில. ஓ, மோகனும் மாமனார் தானே வருவாவே. ஆமாக்கு வந்தால் ஒரே தொல்லையாக இருக்கும். இதை செய்ய அதை செய்ய நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வேலை போட்டு வாங்குவாவுக்கு. இவிய பேசுறதுக்கு சிம்ரனை விட்டு அங்கே போயிட்டோம்னா நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம்ல.
அப்பனா சொல்லி பாரு. ஓ மோகனும் வேற உன்னையும் தேடுவோம்ல தாதா அப்பனே. ஆமாம், அந்த பையனில் தேடிட்டு தான் மறுமையெல்லாம் பார்க்கும். நம்மளெல்லாம் அது தேடாது. வேணும்னா அவிய பாட்டியும் தாத்தாவையும் தேடும், அவ்வளோதான். அவங்க அப்பனை வேணா தேடும், நம்மளெல்லாம் தேடாது. நம்ம நாலு தவிர்ப்போமா, அதனால நம்மள அதுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இவனு பியாசடிக்கு நீயும் பத்தி விட்டுரு, அவ பாட்டுக்கு கடந்துட்டு போட்டுன்னு. உன் மாமியாரும் கூட சேர்ந்து போச்சுன்னா நிம்மதியா இருக்கலாம் நீ. ஆமாம், அப்படி தான் நைஸாக எங்கள் வீட்டுக்கார்ட்ட பேசி பார்க்கணும். முடிச்ச அன்னைக்கு மாமியாரையும் என் மொபைலையும் சிம்பரனையும் சேர்த்தே பசியாத்தி விட்டுறணும். அப்போ தான் நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். ஏ அப்பா, இவ்வளோ 2 பேரும் பேச்ச பேரு வீட்டுல இவ்வளோ சோறு பொங்கி தின்னுக்கிட்டு கடந்தாலுமே வீடு வேலை பார்த்துக்கிட்டு அவ்வளோதான் போல, வீடே 2ஆகி போகும். எப்படி பழம் உங்களுக்கு போதுமா இல்ல என்ன வேணுமா? ஐயோ போதும் போதும், இதுவே அதிகம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க. இல்ல எனக்கு கொஞ்சம் போதும், நான் எப்பனாலும் வந்து பறிச்சுக்கலாம்ல. தாராளமா வந்து பறிச்சுக்கலாம். சரிங்க. ஆமா, உங்களுக்கு மயில் இருக்குன்னா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல. நான் எங்க தோட்டத்துல நிறைய அங்கங்க கிடக்கும் மாடு மேய்க்கும் போது நான் பார்த்து எடுத்து வைக்கிறேன்னு. சரி. ஏமா ரோசு, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? என்னப்பா? அண்ணாச்சே வர அண்ணாச்சே. என்னது அண்ணாச்சியா? இவன் ஒரு நாள் நம்ம மரியாதையா கூட மாட்டானே, இப்போ என்ன புதுசா அண்ணாச்சிங்க? எஸ்கே பயிர்ல சங்கரு. என்னப்பா இவ்வளவு தூரம் என்னைய தேடி வந்திருக்கீங்க? என்னம்மா இழந்த பழம் வைக்க வந்தியா? ஆமாப்பா, இங்க பாருங்க, இவ்வளவு இழந்த பழமும் அவர் தான் பறிச்சு கொடுத்தாரு. ஏமா நீ தான் அழகா மரம் ஏறியம்மா, வேற எதுக்குமா அவனை பறிச்சு தர சொன்ன? அவன் எதுக்கு முதங்க வந்தான்? ஆத்துக்கு தண்ணி எடுக்க போயிருந்தல்லப்பா, அப்ப அந்த ஆப்பையை வாங்கினது இவர் தான், அதான் அதை கொடுத்துட்டு போலான்னு வந்தாரு. அகப்பைய கொடுக்க வந்தானா? ஆமாப்பா, என்னாச்சு? இல்ல ஒன்றும் இல்ல. உங்க அம்மா போன் பண்ணாலாமா, நீ எடுக்கே இல்லன்னா? ஐயாப்பா, போனை நான் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன், இங்க எடுத்துட்டு வரல கையில. என்னவா? ஏதோ சீக்கிரம் உடனே வீட்டுக்கு வர சொன்னா, ஏதோ ஒரு போட்டோ எடுக்கணுமா? போட்டோ எடுக்கணுமா? எதுக்குப்பா? ஏதாவது வாட்டர் ஐடி கிட்ட இருக்கா இருக்கும், போ சீக்கிரம் வீட்டுக்கு போ. வாட்டர் ஐடியா? வாட்டர் ஐடி இப்போ எங்கப்பா போட்டோ எடுப்பாங்க அதுக்கு? என்னமோ தெரியலமா, உங்க அம்மா கூப்பிட்டா போ. சரிப்பா போறேன். எங்கப்பா உங்களுக்கு இழந்த பழம் வேணுமா? வேண்டாம் எடுத்துட்டு போ வீட்டுக்கு. இதுக்கு வேணுமான்னு கேட்டு கொடு. சரிப்பா. இன்னைக்கு மாப்பிள்ளை பக்கத்துக்கு போட்டோ எடுக்க கூப்பிடியான்னு சொன்னா இவ போமண்டா. ஏதோ ஓட்டுக்கு போட்டோ எடுக்கன்னு சொல்லி அனுப்பியாச்சு. வீட்டுக்கு போய் எப்படி சம்மதிக்க வைக்க போறாலும் தெரியலையே. இன்னைக்கு வீட்டுல கலவரமே நடக்க போகுது. போ வீடு பஞ்சாயத்துல நம்ம தலையிடக்கூடாது. யார் ரூமுக்கு ஏசி வாங்கி போட்டதுன்னு சொன்னா என் மூவையும் போட தான் செய்வான். நான் தான் வேணும்னு கேட்கல. கேட்க வேண்டியதானே, கேட்டாதான் கிடைக்கும். என்னை மாதிரிலாம் இருந்தியெல்லாம் ஒன்றும் கிடைக்காது பார்த்துக்கிடுங்க. அவங்க பொண்டாட்டி முந்தானியை பிடிச்சிக்கிட்டு தான் போவானுவேன். நமக்கு கேட்டாதான் எதுனா கிடைக்கும். அது சரிதான். ஏன் இங்கதான் இருக்கீங்களாக்குறன்ற? ஆமா இங்கதான் இருக்கா. போன பண்ணா இந்த வாரேன்னு கட் பண்ணி விட்டுட்டியே. ஆமா, இந்த பிங்கி போன் பண்ணியிருந்தா, அவ பேசியது ஒன்றும் கேட்கல. அதான் இந்த வாரேன்னு அவகிட்ட போனேன். என்ன வந்த பொம்பளைக்கு அவ மொபைலுக்கு வரன்னு பார்க்கணுமா, அதை சொல்லிதான் கேட்க விட்டு விட்டுருக்கா. 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு சம்பந்தம், கொஞ்சம் நல்ல சம்பந்தம், அதுக்கு கொடுத்ததுக்கு வேண்டான்ட்டா. என் மொபைல் படிக்க போறாளாக்கு அது இதுன்னு சொல்லிக்கிட்டு. அந்த நானும் வேற ஒரு ஆளுக்கு சொன்னேன். அவங்க எல்லாம் பேசி முடிச்சு பூ வச்சிருக்கான்னு நினைக்கேன். நான் அவளை வெறுப்பேற்றுறதுக்குன்னு கல்யாணமே பண்ணி நல்லா இருக்கவே அப்படின்னு சொல்லி விட்டு வந்துட்டேன். அப்படியா? அடுத்து படிக்க போதுன்னு தானே சொன்னா நீ அன்னைக்கு? அப்படிதான் சொன்னா. இன்னைக்கு என்னன்னா பாரு நல்ல சம்பந்தமா இருந்தா கட்டி கொடுத்துடலாங்க. என்ன கதையே தெரியல. ஏன் புஷ்பாக்கா, எதுவும் மாப்பிளை கிட்ட பார்த்து தொலைஞ்சிடாதீங்க. அந்த பிள்ளைங்க வேற ஒரு பையனோட பழக்கமா இருக்கு. என்ன சொல்ற நீ? ஆமா, நான் இன்னைக்கு காலையில தான் பார்த்தேன். ஆத்தங்கரையில அந்த பையனோட பழகிட்டு பேசிக்கிட்டு இருந்தா. யார் அந்த பையன்? நம்ம ஊர் பையில. ஆமா, பத்திராளி வீட்டுல வியாழஜியனோட மாடு மேய்ச்சிக்கிட்டு அதுல ஒருத்தர் தான். அது வயசான ஒருத்தர் இருப்பான். அவன் இல்ல இன்னொன்னு இளைய ஒருத்தர் இருப்பான் பாரு, அவன் தான். தெரியாம எதுவும் சொல்லாத. வேற பிங்கிக்கு தெரிஞ்சனா அவ பத்திராளி ஆயிருவா. ஏன்னா உண்மையதான் சொல்லி என் கண்ணால பார்த்தேன். நானே உங்ககிட்ட சொல்லணும்னு தான் வந்தேன். அதுக்குதான் போன் அடிச்சு எங்க இருக்க என்னன்னு நீ தான் கட் பண்ணி விட்டுட்டு இந்த வாரேன்ட்டு போனேன். நல்ல வேலை நீ சொன்ன போ, இல்லைன்னா நான் ஏதாவது ஒரு சம்மந்தம் வந்து பேசி முடிச்சிருப்பேனே. உண்மையான அந்த பையனோட பேசி பழக்கத்துல தான் இருக்காளா? எனக்கு தெரிஞ்சு அந்த பையலுக்கு அவளுக்கு பழக்கம் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. அவையில ஆத்தங்கரையில பேசினதை பார்க்கும்போது 2 பேரும் கொஞ்சம் குழாவி தான் பேசிக்கிட்டு இருந்தாவே. அந்த அளவுக்கு ஆயிப்போச்சா? ஊர்ல உள்ள பிள்ளைகள் எல்லாம் அடக்கொடக்கமான பிள்ளைகள்னு பார்த்தனா, இது வெளியில போய் படிச்சுட்டு வந்து இது இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு. நீங்க வேற சும்மா இருங்கக்கா, நமக்கு எதுக்கு வம்பு? யார்ட்டையும் சொல்லிவிடாதீங்க நான் சொன்னேன்னு. நமக்கு இதெல்லாம் தேவையா? ஏதோ புஷ்பாக்கா பொண்ணு மாப்பிளை பார்த்துக்கிட்டு இருக்கவள அந்த பிள்ளைக்கு வேற நாளை எதுவும் பிரச்சனை ஏறப்படாதுன்னு அவகிட்ட சொன்னேன். இல்லாட்டினா நான் சொல்லியிருக்க மாட்டேன். சரி நான் எதுவும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிட மாட்டேன். ஆனா இந்த விஷயம் என்னைக்கா இருந்தாலும் வெளியே வரதான் செய்யும். கத்திரிக்கை முத்திர கடத்திற்கு வந்துதானே ஆகணும். இதெல்லாம் நான் சொன்னேன்னு தெரிய வேண்டாம். அதுவும் சரிதான். இவ்வளவு பிள்ளைல நமக்கு இது தெரியாமலாம் எதுவும் பேசப்படாது. நீங்க நம்புங்க நம்மளன்னா போங்க. நான் என் 2 கண்ணால பார்த்தேன். மொவளை பத்தி என்ன பீத்துவா? மொவளா இப்படி எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு யாரு கண்டா? இதுதான் 4 பேர் 4 விதமா பேசுவாங்கிறது போல இருக்கு.